உலகம் முழுவதும் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்துள்ளது தலிபான் என்ற சொல். யார் இந்த தலிபான்கள்? இவர்களது பின்னணி என்ன என இன்று உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவரேனும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தலிபான் என்பது பாஸ்டோ மொழியில் மாணவர்கள் என பொருள். பல்வேறு நாடுகளை உள்ளடக்கியதாக இருந்த சோவியத் ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பனிப்போர் காலத்தில் தலிபான் என்ற அமைப்பிற்கான அடித்தளம் இடப்பட்டது. 1978 ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் ஆதரவுடன் ஆப்கானிஸ்தானில் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை அமைத்தனர். அதன் பின்னர் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்த சோவியத் படைகள் அந்நாட்டையே ஆக்கிரமித்த நிலையில் சோவியத் ஒன்றியத்திற்கு எதிராக யுத்தம் செய்ய அமெரிக்க ஆதரவுடன் முஜாஹிதீன்கள் உருவாக்கப்பட்டனர். அங்கிருந்துதான் ஜியாத், புனித போர் என்கின்ற இன்றைய அமெரிக்க உள்ளிட்ட ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டி படைக்கும் பயங்கரவாத சொற்கள் உருவாகின. சோவியத் படைகளுக்கு எதிராக இஸ்லாமிய போராளிகள் கொரில்லா தாக்குதலை மேற்கொண்டதோடு அமெரிக்கா இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியது. 10 வருடங்களின் பின்னர் பேரிழப்பை சந்தித்த சோவியத் படைகள் வேறு வழியின்றி 1988 ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறியது. இந்த நிலையில் அமெரிக்கா உருவாக்கி வைத்திருந்த இஸ்லாமிய போராளி குழுக்களிடையே மிகப்பெரிய அளவில் மோதல்கள் வெடித்தன. இந்த யுத்தங்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தான் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட அமைப்புதான் தலிபான். முல்லா முகமது ஓமர் மற்றும் அவரது மாணவர்கள் இணைந்து 1994 ஆண்டு தலிபான் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள். ஆப்கானிஸ்தானின் தென் பகுதியில் நிலை கொண்டிருந்த தலிபான்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்தது. பாகிஸ்தான் மதரசாக்களில் கல்வி பயின்றவர்கள் தலிபான் இயக்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தலிபான்கள் படிப்படியாக தங்களது எல்லையை விரிவுபடுத்தி 1998 ஆண்டு தலைநகர் காபூலை கைப்பற்றியதோடு ஆட்சி கவிழ்ப்பும் இடம்பெற்றது. அதன் பின்னர் இஸ்லாமிய ஷரியா திட்டங்கள் தீவிரமாக அமுல்படுத்தப்பட்டன. தொலைக்காட்சி, திரைப்படம் என அனைத்துக்கும் தடை விதிக்கப்பட்டது. ஆண்கள் கட்டாயம் தாடி வளர்க்க வேண்டும், பெண்கள் கட்டாயம் முகத்தை மூட வேண்டும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடாது, குற்றவாளிகளுக்கு பொது வெளியில் தண்டனை என தலிபான்கள் வைத்ததே சட்டமானது. பாகிஸ்தான் ஆதரவுடன் உருவான தலிபான்கள் காலப்போக்கில் அந்நாட்டுக்கே அச்சுறுத்தலாக மாறினர். ஆப்கானிஸ்தானில் அபின் போதைப் பொருளை தடை செய்ததும் தலிபான்கள் தான். ஒசாமா பின் லேடனும் அல் குவைதாவும் சர்வதேச பயங்கரவாத இயக்கமாக உருவாகியது தலிபான்கள் ஆட்சி காலத்தில்தான். தலிபான்களின் தீவிரமான செயற்பாடுகள் நீளவே அதன் உச்சக்கட்டமாக செப்டம்பர் 11 தாக்குதலை அடுத்து 2001 ஆண்டு ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தது. தலிபான்கள் தோல்வி கண்டனர். கூட்டணி அமைப்புகளின் ஆதரவோடு இயங்கிய தலிபான் எதிர்ப்பு குழுவான வடக்கு கூட்டணி காபூலுக்குள் நுழைந்த நிலையில் தலிபான்கள் வெளியேறினர். 2006 ஆண்டு ஆப்கானிஸ்தானின் தெற்கு பகுதியில் உள்ள தலிபான் ஆக்கிரமிப்பு பகுதியான எல்மாட் மாகாணத்தில் பிரித்தானிய படையினர் வந்திறங்கினர். மறுசீரமைப்பு திட்டங்களுக்கு உதவுவதற்காகவே அவர்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் மோதல் வெடித்தது. 2009 ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்படும் படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானித்தது. இதற்கமைய 2011 ஆண்டு ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டார். 2013 ஆண்டு தலிபான் அமைப்பின் உருவாக்குனர் முல்லா ஓமர் உயிரிழந்தார். 2014 ஆண்டு காபூலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நேட்டோ தனது தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்ததோடு அமெரிக்கா ஆயிரக்கணக்கான படைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டது. எஞ்சிய படையினர் ஆப்கானிய இராணுவ வீரர்களுக்கு உதவவும் பயிற்சி அளிக்கவுமே பயன்படுத்தப்பட்டார்கள். 2015 ஆண்டு மீண்டெழுந்த தலிபான்கள் தற்கொலை தாக்குதல், கார் குண்டுவெடிப்பு என தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தியது. பல்வேறு பிரதேசங்கள் தலிபான்கள் வசமானது. எனினும் முக்கிய நகரங்களை அவர்களால் நெருங்க முடியவில்லை. ஆப்கான் ஜனாதிபதி அஷ்ரப் கானி தான் 2014 பதவியேற்ற பின்னர் சுமார் 45,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக 2019 ஆண்டு அறிவித்தார். 2020 ஆண்டு ஆரம்பத்தில்
கட்டார் தலைநகர் டோஹாவில் அமெரிக்காவும் தலிபானும் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. தலிபான்கள் தங்கள் ஒப்பந்தத்தை சரியாக செயற்படுத்தினால் 14 மாதங்களுக்குள் அனைத்து துருப்புக்களையும் விலக்கிக் கொள்வதாக அமெரிக்காவும் நேட்டோவும் அறிவித்தன. அமெரிக்க படைகள் விலகத் தொடங்கிய 3 மாதங்களுக்குள் தலிபான் அமைப்பு கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானின் 90% பகுதிகளை கைப்பற்றியது. அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் இடம்பெற்று சரியாக 20 வருடங்கள் கழித்து அமெரிக்க படைகள் 2021 செப்டம்பர் 11ஆம் தேதி ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக விலகும் என அறிவித்தல் வெளியானது. இதற்கமைய சுமார் 6000க்கும் குறைவான துருப்புக்களே ஆப்கானில் நிலை கொண்டுள்ளனர். எனினும் இன்று ஆப்கானிஸ்தான் தலிபான்களின் முழு கட்டுப்பாட்டிற்கும் வந்துள்ளது. புதிய ஜனாதிபதி மற்றும் புதிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக தலிபான் தலைவர்கள் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளனர். புதிய அரசின் கட்டமைப்பு குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும் அது ஷரியா சட்டப்படி நடத்தப்படும் எனவும் தலிபான்கள் கூறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானை இஸ்லாமிய அமீரகமாக தலிபான்கள் பிரகடனம் செய்தனர். ஆப்கானிஸ்தானில் சுமார் 20 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கும் தலிபான்களால் நாடு முழுவதும் பெரும் பதற்றம் நீடித்து வருகின்றது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாலும் அங்கு ஆட்சியை நடத்துவது அவ்வளவு எளிதாக இருக்காது என அரசியல் நிபுணர்கள் கூறியுள்ளனர். குறிப்பாக கடுமையான நிதி தட்டுப்பாடு, அதிகார வர்க்கத்தின் பற்றாக்குறை மற்றும் ஆயுத குழு ஒன்றின் எழுச்சி, அச்சுறுத்தல் போன்றவற்றை தலிபான்களுக்கு மிகுந்த சவாலாக இருக்கும் என கருதப்படுகின்றது. இறக்குமதியை சார்ந்திருக்கும் ஆப்கானில் உணவு தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வு போன்றவற்றால் சுமார் 3.8 கோடி மக்கள் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டுமன்றி கடந்த 2001ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் நுழைந்த போது அவர்களுடன் இணைந்து போரிட்ட வடக்கு கூட்டணி மீண்டும் உயிர் பெற தொடங்கி இருக்கின்றது. தலிபான்கள் வசமாகாத ஒரே மாகாணமான வடக்கு பகுதியிலுள்ள பன்சீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இவர்கள் தங்கள் ஆயுத குழுக்களை பலப்படுத்தி வருகின்றனர். இதுவும் தலிபான்களுக்கு தலைவலியை கொடுக்கலாம் என கருதப்படுகின்றது. தலிபான்களுக்கு எதிராக நாடு முழுவதும் ஆங்காங்கே எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆப்கானில் தலிபான்களின் ஆட்சியில் ஷரியா சட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் ஜனநாயகத்திற்கு இனி இடமில்லை என தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். 1996 முதல் 2001 வரை ஆட்சி செய்த போது இருந்த இஸ்லாமிய சபை முறைப்படியே இப்போதும் ஆட்சி நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தலிபான்களின் உச்சபட்ச தலைவரான ஐபத்துல்லா அகும்சதா ஆட்சிக்கு ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தங்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் அடுத்த கட்ட செயற்பாடுகளில் அவர்கள் இறங்கியுள்ளமையும் தலிபான்களையும் அவர்களின் சட்டங்களையும் மீறுபவர்களை தண்டிக்கும் செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதையும் அங்கிருந்து வெளியாகும் காணொளிகள் ஊடாக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. தலிபான்களின் ஆட்சிக்கு பயந்து ஆப்கானிஸ்தானை விட்டு எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் என ஆயிரக்கணக்கானோர் விமான நிலையத்தை நோக்கி இன்னும் வந்து கொண்டுள்ளனர். இந்த பதற்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே சர்வதேசத்தின் எதிர்பார்ப்பு. அவர்கள் மோதலூடாக ஆட்சியை கைப்பற்றி இருந்தாலும் ஜனநாயக ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினதும் எதிர்பார்ப்பாகும். எனினும் அதற்கான சமிச்சைகள் இதுவரை தென்படவில்லை. ஆப்கான் மக்களின் துயர வாழ்வு தொடரும் என்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் வெளிப்பட்ட வண்ணமே உள்ளன.